ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரு சில பேர் என்னடா லைஃப் இது செம்ம போரிங்காக போயிட்டுருக்கு, எதுவுமே நம்ம நினைக்கிறதே நடக்க மாட்டேங்குது, நமக்கு பாசிட்டிவாக எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எப்போவுமே நெகட்டிவாகவே இருக்குது, சுற்றி நெகட்டிவ் பீப்புள்ஸாகவே இருக்காங்க, எப்போ பாரு ஃபேமிலியில் சண்டை சச்சரவு இப்படியே தான் போயிட்டுருக்குன்னு சொல்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஒன் டைம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். நாம் எல்லாருமே ஹாப்பினஸ், அதாவது சந்தோஷம் அப்படின்றது நம்மக்கிட்ட இல்லை, அது வெளியில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் தான் தேடிட்டுருக்கோம். பெரியவங்க சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை. அதாவது நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணியே நிறைய பேரோட ஹாப்பினஸ் இங்கே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்குது. இந்த பாசிட்டிவ் வைப்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்த்தலாம். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். லைஃப் டைம் ஜென்யூனாக ஒரு பார்ட் டைம் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா SBO இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்பில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SBO காண்டாக்ட் பண்ணுங்கள். 6 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய லீகலி அப்ரூவ்ட் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட SBO தான். இந்த பார்ட் டைம் ஜாப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி இதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின ஒரு சின்ன கிளிப்பிங் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க, வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வைப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஒருத்தவங்களுக்குமே ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கோடி ரூபாய் பணம் இருந்தால் தாங்க ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு. இன்னொருத்தவங்க ஒரு பீச்சில் ஒரு பெரிய பிக் ஹவுஸ் எனக்கு இருந்ததுன்னா அதுதான் என்னோடய ஹாப்பினஸ். ஒருத்தவங்க சினிமாவில் நான் ஹீரோவாக போனால் தான் என்னோடய ஹாப்பினஸ் ஃபுல்ஃபில் ஆகும். இன்னும் ஒரு சில பேரண்ட்ஸ், என்னோடய பசங்களுக்கு நல்ல ஒரு ரிச்சான ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி வச்சேன்னா அதுதான். நான் உங்ககிட்டலாம் ஒரு கொஷின் கேட்குறேன், இதெல்லாமே ஹாப்பினஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பீங்களா? இதே போல் நிறைய ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள் இருந்தால் மட்டும்தான், அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் நான் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னுமே நம்ம அப்படி தான் இருக்கோம். இதில் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ரிச் பீப்புளெலாம் திங்க் பண்ணுவாங்க, நம்மளை விட மிடில் கிளாஸும் புவர் ஃபேமிலியும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க போல், நம்ம தான் இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனால் இதே மிடில் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்க ரிச்சாக இருந்தால் தான் நம்மளோட ஆசைகளெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும்னு. இதுலேயும் மிடில் கிளாஸை எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கஷ்டம் என்னென்னா, புவராக இருக்கவங்க கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்காங்க, ரிச்சாக இருக்கவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் அந்த மிடில் கிளாஸில் மாட்டிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரோட லைஃப் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இது நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சினிமா பார்க்குறோன்னா கூட அதில் ஒரு சோகமான சீன் வருது அப்படின்னா நிறைய பேர் இது என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க. அதாவது நிறைய பேர் அந்த சீனை ரொம்ப சேடாகவே பார்த்துட்ருப்போம். பட் அவங்க மட்டும் ரொம்ப சிரித்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு நம்மளாம் சொல்கிறோம், அந்த சீன் ரொம்ப சேடாக இருக்குது, அழுகிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அந்த ஹீரோயினோ டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்க அதில் இருக்கக்கூடிய சினிமாட்டோகிராஃபியை சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு லைஃப்பை ரசித்து பார்க்க முடியும் அப்படின்ற சீன் அங்கே தான் க்ரியேட் ஆகுது. எவ்வளோ தூரம் உங்களால் லைஃப்பை ரசித்து வாழ முடியுமோ அந்தளவுக்கு ரசித்து வாழுங்க. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது உங்களோட திங்கிங்கில் மட்டும்தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோடு அதை ரசித்து செய்யும் போது நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும், அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் டபுள் மடங்காகும். இது குக்கிங்காக இருக்கட்டும், ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த டே ஃபுல்லுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு ஒரு காஃபி குடிக்கிறதுல ஆரம்பிக்குதுங்க அந்த டேயோட ஸ்டார்ட்டு. அவசரமாக உட்காந்து காஃபியை குடிக்காமல் நிதானமாக சூப்பராக அமைதியாக உட்காந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்படியே உங்களோட ஹாப்பினஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க.